செய்தியாய் தோன்றும். ஆனால் இதுதான் நம்முடைய அடிப்படை சத்தியத்துக்கு ஊன்றுகோலாய், உறுதுணையாய், அடிப்படையாய் இருக்க போகிறது. நிச்சயமாய் இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து தேவனின் அவதாரமா என்ற ஒரு சத்தியத்தை நாம் எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு பகிர்ந்து சொல்ல வேண்டும். இந்து மதத்தில் ராம அவதாரம் என்று இருக்கிறது, கிருஷ்ண அவதாரம் என்று இருக்கிறது, கல்கி அவதாரம் என்று இருக்கிறது, மச்ச அவதாரம் என்று இருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட அவதாரங்கள் இந்து மதத்தில் இருக்கின்றன. அவர்களுடைய சாமி இப்படி பல அவதாரங்கள் எடுத்திருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், தசரதனுக்கும் கோசலைக்கும் மகனாய் ராமர் பிறந்தார். தசரதனுக்கும் கோசலைக்கும் பிறந்த ராமர், அவருக்குள்ளே திருமால், விஷ்ணு, இப்படிப்பட்ட அவர்களுடைய சாமி தெய்வம், அவர்களுடைய மகிமை, வல்லமை எல்லாம் அந்த ராமருக்குள்ளே நிறைந்து, திருமால் என்ற அந்த சாமி ராமராகவே வெளிப்பட்டு அந்த காலகட்டத்தில் செயல்பட்டார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதைத்தான் ராம அவதாரம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் இப்படித்தான் தேவனின், நம்முடைய கர்த்தாதி கர்த்தரின் அவதாரமாய் வெளிப்பட்டாரா? இதுதான் இன்றைய கேள்வி. அவதாரம் என்றாலே ஆங்கிலத்திலே இன்கார்னேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரங்களுக்குள்ளே இருந்து கொண்டு 100% செயல்படுவதற்கு பெயர்தான் இன்கார்னேஷன். ஆக இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே தேவனின் அவதாரமா? அந்தி கிறிஸ்து என்ற ஒரு மனிதன் ஆணுக்கும் பெண்ணுக்குமாய் பிறக்க போகிறான். ஒரு சிலர் நினைக்கிறது போல பிறந்து விட்டானோ என்னமோ தெரியவில்லை. ஆனால் இந்த காலம் கடைசி காலமா இருக்கிறதுனால ஒருவேளை பிறந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அந்தி கிறிஸ்து என்ற ஒரு மனிதன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கிறவன். அவனை 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கேட்டின் மகன் என்று சொல்லுகிறது. வாசிக்கிறேன். எவ்விதத்தாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ஆக அந்தி கிறிஸ்துவை கேட்டின் மகன் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. கேட்டின் மகன் என்றால் கிரேக்க பாஷையிலே டயபோலஸ், அதே லத்தீன் பாஷையிலே டயபோலுஸ். இந்த வார்த்தை அவங்களுடைய டிக்ஷனரியில பார்த்தோம் என்றால் சாத்தானையும் குறிக்கிறது, சாத்தானுடைய அவதாரத்தையும் குறிக்கிறது. கேட்டின் மகன் என்பது சாத்தானையும் குறிக்கிறது, சாத்தானுடைய அவதாரத்தையும் குறிக்கிறது. அதனால் அந்தி கிறிஸ்து சாத்தான் அல்ல. அந்தி கிறிஸ்து சாத்தான் அல்ல என்பதால் அவன் சாத்தானின் அவதாரம் என்று நாம் கண்டிப்பாய் அறிந்து கொள்ள முடிகிறது. மனிதனாய் பிறந்த அந்தி கிறிஸ்துவுக்கு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த அந்தி கிறிஸ்துவுக்கு சாத்தான் தன்னுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து தன் பணியை அவன் மூலமாய் செய்ய வைக்கிறான். இதைத்தான் கேட்டின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனைத்தான் அவதாரம் என்று சொல்லுகிறோம். இன்னொரு ஆளை பற்றியும் சொல்ல போகிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போவானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. கேட்டின் மகன்தான் கெட்டு போவான், நரகத்துக்கு போவான், மற்றவர்கள் யாரும் கெட்டு போவதில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆக யூதாஸ் காரியத்தை இந்த இடத்திலே ரெஃபர் பண்ணுகிறார் தேவன். யூதாஸ் கேட்டின் மகன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படி என்றால் இவன் இயேசுவை பொருளாசைக்காக காட்டி கொடுத்து பிற்பாடு நாண்டு கொண்டு செத்து விட்டான் என்று நாம் அறிகிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி வாசிக்கிறேன். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி
இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக ஆக அவன் போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டான் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆக அவன் நாண்டு கொண்டு செத்து அவன் பாதாளம் போனான் என்று பேதுரு சொல்வதாக சொல்லப்படுகிறது. ஆக டயபலஸ் என்று சொல்லக்கூடிய இவனையும், கேட்டின் மகன் என்று சொல்லக்கூடிய இவனையும் டயபலஸ் கேட்டின் மகன் என்றெல்லாம் சொல்லுகிறதுனாலே இவனும் சாத்தானுடைய அவதாரம் என்று உறுதியாய் சொல்ல முடிகிறது. ஆக இவன் சாத்தான் அல்ல, சாத்தானுடைய அவதாரம் என்று உறுதியாய் சொல்ல முடிகிறது. யூதாசினுடைய ஆவியின் தன்மையும் அந்தி கிறிஸ்துனுடைய ஆவியின் தன்மையும் சாத்தானுடைய ஆவியின் தன்மையும் ஒன்றாகவே இருக்கிறதை நாம் அறியலாம். அதனாலே அந்தி கிறிஸ்துவும் சாத்தானின் அவதாரம், யூதாஸ் காரியத்தும் சாத்தானுடைய அவதாரம் என்று நம்முடைய வேதம் திட்டம் தெளிவுமாய் சொல்லுகிறது. அந்தி கிறிஸ்து சாத்தானின் அவதாரம் என்பதற்கு இன்னும் 1-2 ஆதார காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆதியாகமம் 3:15 படி ஸ்திரீயாகிய இஸ்ரவேல் சபையின் வித்தாகிய இயேசுவுக்கும், ஸ்திரீயாகிய இஸ்ரவேல் சபையின் வித்தாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானின் வித்தாகிய அந்தி கிறிஸ்துவுக்கும் பகை என்கிறதுனாலே அந்தி கிறிஸ்து நிச்சயமாய் சாத்தானின் அவதாரம் என்பது உறுதியாகிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். 2 தெசலோனிக்கே 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. 2 தெசலோனிக்கே 2:7. இதன்படி அக்கிரமத்தின் ரகசியத்தை அந்தி கிறிஸ்து மூலமாய் சாத்தான் வெளிப்பட வைக்கிறான். அக்கிரமத்தின் ரகசியம், தேவத்துவத்தின் ரகசியம் 1 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக தேவ பக்திக்குரிய ரகசியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டது, அக்கிரமத்தின் ரகசியம் அந்தி கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டது. ஆக தேவ பக்திக்குரிய ரகசியத்துக்கு எதிராக அந்தி கிறிஸ்துவை சாத்தான் செயல்பட வைக்கிறதுனாலே சாத்தானின் அவதாரம் அந்தி கிறிஸ்து என்பது இன்னும் கொஞ்சம் அதிகமாய் உறுதியாகிறது. இந்த நிலையிலே ஒரு சிந்தனைக்குள்ளே உங்களை நான் கொண்டு போகிறேன். அந்தி கிறிஸ்து சாத்தானின் அவதாரம், உண்மையிலும் உண்மை. அப்படி என்றால் அந்தி கிறிஸ்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நம்முடைய கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நம்முடைய எதிராளியான கிறிஸ்து தேவனின் அவதாரம் என்று பலர் கணிக்கிறார்களே, அது சரிதானா? அந்தி கிறிஸ்து சாத்தானின் அவதாரம் என்கிறார்கள். அப்படி என்றால் அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராளியான கிறிஸ்து தேவனின் அவதாரம் என்று பலர் கணிக்கிறார்களே, அது சரிதானா? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னபடியே அவதார புருஷன் என்றால் ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் பிறந்தவன் தான் அவதார புருஷன், அவதாரம். நம் இயேசு அப்படி பிறக்கவில்லை, கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர் இவர். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமாய் பிறக்கவில்லை, வார்த்தையாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். யோவான் 1:1 14 இரண்டையும் நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆக வார்த்தையாகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டிருக்கிறார், கன்னியின் வயிற்றிலே பிறந்திருக்கிறார். அவருக்கு பரலோகத்திலேயே மனித கருவாகி பரிசுத்த ஆவியானவரால் மரியாளின் கற்பத்தில் அவர் வைக்கப்பட்டார். அவர் பரலோகத்திலேயே மனித கருவாகி பரிசுத்த ஆவியானவராலே மரியாளின் கற்பத்தில் வைக்கப்பட்டார்.
எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள், சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள், லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனங்கள், இப்படி பல வசனங்களை வாசிக்கலாம். நான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரணங்களும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஆக ஒரு சரீரத்தை பரலோகத்திலேயே ஆயத்தம் பண்ணி அது கருவாக மரியாளுடைய கருப்பையிலே பரிசுத்த ஆவியானவராலே வைக்கப்பட்டது என்று நம்முடைய வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அவருடைய ரத்தம், அந்த கருவின் ரத்தம் ஒரு ஆணிடமிருந்து வந்தது அல்ல. அவருடைய ரத்தம் வெளியேறப்பட்ட ரத்தம், அது தேவ ரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாளராக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. ஆக இது தேவனுடைய ரத்தம். தேவனுடைய ரத்தத்தினாலே, தேவனுடைய ரத்தமாகி கருவினாலே இயேசு கிறிஸ்து அங்கே கருவாகி பரிசுத்த ஆவியானவராலே அங்கே மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கப்பட்டார். தேவனே மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவனே மாம்சத்திலே வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள் சொல்லுகின்றன, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று. நான் ஏற்கனவே வாசித்தனே, வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த தேவன் மாம்சமாய் வந்தது என்று சொன்னேனே. அதே போல தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஒரு காரியம் நாம் எல்லாரும் அறிய வேண்டும், தெரிய வேண்டும்.